ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி இப்படி போட்டு இங்கே போட்டு ஆதார விந்தங்களை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய சிந்தனைக்கு சர்மியப்பா அவருடைய ஆத்ம சோதனை என்ற நூலிலிருந்து 10 கட்டங்கள் என்ற கட்டுரை எடுத்திருக்கிறோம். இது நீண்ட கட்டுரை, 100 பக்கத்துக்கு மேல இந்த பக்கத்திலே இருக்கிறது. தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த அப்பா அவருடைய நூல்கள்ல இந்த ஆத்ம சோதனை என்ற நூலே 94ஆம் ஆண்டு வெளிவந்த நூல். மிக முக்கியமான நூல். அதில் உள்ள விவேகம் என்ற கட்டுரை ஒரு முறை மையத்தில் ஞாயிறு பேசியிருக்கிறோம். அதே மாதிரி பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் என்ற தலைப்பு சொல்லுக்கு உள்ள கட்டுரை. இவையெல்லாம் மிக மிக முக்கியமான கட்டுரைகள். அதுபோல ஜாதகம் என்பதையும் ஜாதகத்தின் சிறப்பையும் பாதுகாப்பு என்ற கட்டுரையும் ஆத்ம சோதனை என்ற மிக அடிப்படையான கட்டுரையும் கடைசி கட்டுரை மிக முக்கியமானவை. இந்த 10 கட்டுரைங்கிறது எப்படி இது நிறைகிறது எழுதுறாரு. இன்டெலிஜென்ட் கோஷன்ட், அறிவுத்திறன் அளவீடு மொழிபெயர்க்கலாம். ஐக்கியூ என்று சொல்லுவார்கள். பொதுவாக நாம் அறிவுள்ளவரை புத்திசாலி எனவும் அறிவில்லாதவரை மண்டு எனவும் தெளிவாக வேறுபடுத்தி புரிந்து கொள்கிறோம். அறிவின் தரத்தை பாகுபாடு செய்து 1 முதல் 200 வரை கணக்கிட்டு அதற்கு ஐக்கியூ, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என பெயரிட்டுள்ளார்கள். எந்த அளவில் இருக்கிறாருங்கிறத பற்றி எழுதுறாங்க. 90 முதல் 110 வரை சராசரி மனிதன், ஆவரேஜ் அப்படின்னு சொல்றது மனிதன் எனவும், 110 முதல் 120 வரை சராசரிக்கு மேல் எபவ் ஆவரேஜ் எனவும், 120 முதல் 120 வரை இன்டெலிஜென்ட் சிறந்த புத்திசாலியாகவும், 100 முதல் 140 பிறவியிலேயே புத்திசாலி பார்ன் இன்டெலிஜென்ட், பார்ன் கிரேட்னு சொல்லுவோம் எனவும், 140க்கு மேற்பட்டவரை மேதை ஜீனியஸ் எனவும் நிர்ணயித்துள்ளார்கள். இதுக்கு கீழே 90க்கு ஆவரேஜ், 90 கீழே உள்ளவர்களை மந்தம், அதிக மந்தம், டல் எனவும் அளவுகளந்த மந்தம் எனவும் குறிப்பாக பிரித்துள்ளார்கள். அதனால் ஒருவருடைய ஐக்கியூவை கணக்கிட்டு அவருடைய புத்திசாலித்தனம் எந்த நிலையில் உள்ளது என திட்டமாக கூறலாம். ஆனா இதை பற்றிய அறிஞர்கள் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அறிவுத்திறன்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு திறன். அதை தவிர மற்ற திறன்கள்லாம் இருக்கின்றன. படைப்புத்திறன் அல்லது கிரியேட்டிவிட்டின்னு இருக்குது, சிந்தனை திறன் இருக்குது. அதெல்லாம் பற்றி எழுதியிருக்காங்க. கிரியேட்டிவிட்டி நெக்லெக்டட் ஹியூமன் அட்ரிபியூட் அப்படின்னு ஒரு பேராசிரியர் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்காங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்ன தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய அறிஞர், நோபல் பரிசு பெற்றவர் மட்டுமல்ல, அணுசக்தி விஞ்ஞானத்தை, அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரி தான் அணுசக்தி விஞ்ஞானத்திற்கு அடிப்படையாக வந்தது. அவர் மாணவராக இருந்த காலத்தில் அவர் பள்ளியில, அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், ஐக்கிய அமெரிக்காவில் குடியேறினவர். அவரை மண்டு என்று சொல்லுவார்களாம். என்ன காரணம்னு சொன்னா, ஆசிரியர் கேள்வி கேட்டால் இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லாம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரா, சிந்திக்க ஆரம்பிச்சிருவாரா. அதனால ஐக்கியூ என்பது திறன், ஒரு வகையான திறமை தான். அதை தவிர வேறு திறமைகளும் உள்ளன. அவையெல்லாம் சேர்ந்ததுதான் மனிதன். அதுபோல
இந்த நம்முடைய மனிதனுடைய வாழ்வில் வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்றத அப்பா 10 கட்டங்களாக பிரித்து அவற்றை சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த விளக்கமா சொல்றாரு. அதே போல மனிதர்களை நல்லவர் கெட்டவர் என பிரித்து 10 கட்டங்களை ஏற்படுத்தி ஒருவரை திட்டவட்டமாக நிர்ணயிக்கும் முறை ஏற்படலை. அது இல்லை. மனுஷன் இவர் நல்லவரா, ரொம்ப நல்லவர், கொஞ்சம் நல்லவர், மிக நல்லவர் அப்படின்னு படிக்கிறது இல்லை. ஐக்கியூவை ஏற்படுத்தியது போல் எளிமையாக இருக்காது. ஏனெனில் அதே மனிதரிடமும் நல்ல குணமும் அதிமோசமான மனிதனும் நல்ல குணமும் அதி உயர்ந்த மனிதனிடம் கெட்ட குணமும் சிறிதளவு கலந்திருப்பது உண்டு. இந்த கலப்பு இருப்பதால் திட்டவட்டமாக நல்லவர் கெட்டவர்களை பிரித்து வரிசைப்படுத்துவது கடினம். மிக உயர்ந்தவர்கிட்ட சரி ஒரு தாழ்ந்த குணம் இருக்கலாம், மிக தாழ்ந்தவர்கிட்ட ஒரு மிக உயர்ந்த குணம் இருக்கலாம். அதனால தெளிவாக அதை தரப்படுத்துறதுங்கிறது இயல்பு இல்லை. அப்பாவுடைய சிறப்பே என்னன்னு சொன்னா, நான் பல முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அரவிந்தர் அன்னை தத்துவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு உலக வாழ்க்கையின் மனித வாழ்வின் அத்தனை அம்சங்களையும் கண்டறிந்து, என அரவிந்தர் வாழ்வனைத்தும் யோகம் சொன்னவர், அவற்றை வரிசைப்படுத்துவது அவருடைய இயல்பு. நல்ல குணத்தை பற்றி பல உயர்ந்த கட்டங்களாக பிரித்து மனிதர்களை நிர்ணயிப்பது போல அன்னையிடம் உள்ள ஈடுபாட்டை அளவீட்டிற்குள் கொண்டு வர முயல்வது திட்டவட்டமான பலன் தருவது. அன்னை பக்தி எவ்வளவு பக்தி உள்ளவர், குறைந்த பக்தி உள்ளவரா, அதிக பக்தி உள்ளவரா, அன்னையின் கொள்கைகளை முழுசா பின்பற்றுவரா என்று செய்ய முடியாது. அது இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள பவித்திரமான தொடர்பு கணக்கில் அகப்படக்கூடியதில்லை. அன்னையிடம் வந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு ஈடுபாட்டுடன் இருக்கும் பொழுது பல சமயம் எந்த எண்ணமும் தோன்றுவதில்லை. சில சமயங்களில் கேள்விகள் எழுவதுண்டு. பலனை கொண்டு பக்தியை கணிக்க எவரும் சம்மதப்பட மாட்டார்கள். அன்னை பக்தி எந்த அளவுன்னு சொல்ல முடியாது. பக்தியின் தன்மைக்கு அது விளக்கு. அதை பற்றி சில கேள்விகளை எழுப்புறாரு. எனக்கு ஏன் இப்பிரச்சனை தீரமாட்டேன் என்கிறது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, இப்படி இத்தனை ஆண்டுகள் வந்து அழித்து என் மன நிம்மதி குலைகிறது, என் வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் தோணுது நமக்குங்கிறதுக்கு இது. என்னை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் என் பிரார்த்தனை உடனே பலிக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் அதுபோல் பலிப்பதில்லை? அன்னைகிட்ட வந்தவர் அவருக்கு பிறருக்காக பிரார்த்தனை செய்வர், பலிக்குது, ஆனால் அவருக்கு பலிக்கிறது இல்லை. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற சில குறைகள் நிறைகள் இருக்கிறத கண்டுபிடித்து அதை கண்டுபிடிக்கணும் தான் இந்த புத்தகம். இந்த ஆத்ம சோதனைங்கிற புக்கு நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து சொல்லிக்கிறேன். இந்த ஆத்ம சோதனைங்கிற நூல் உள்ளவங்க அதை படிங்க. அந்த நூல் இல்லாதவங்க www.karmayogi.net போய் அதை பதிவிறக்கம் செய்து முடிந்தால் பிரிண்ட் போட்டு வைத்துக்கொண்டே படிங்க. இல்லை தேவையானவர்கள் எனக்கு விவரம் சொன்னாக்கா அவை இது மதர் சர்வீஸ் சொசைட்டியில் அவருடைய காப்பிகள் இருந்ததுன்னா நான் வாங்கி தரேன். நான் இருக்கும் நிலை எங்கே, எனக்கு வந்து அதிர்ஷ்டம் எங்கே, அன்னை இதுபோலும் செயல்படுவார் என நினைக்க முடியவில்லையே, என் ஜாதகத்திலேயே இல்லாத இந்த பெரிய நல்லது எப்படி ஏற்பட்டது, அன்னைகிட்ட வந்த பிறகு இதெல்லாம் நடக்குது. நான் வேலை செய்யும் இந்த அகில இந்திய ஸ்தாபனத்தில் எனக்கு எவருக்குமே இல்லாமல் எனக்கு மட்டும் எப்படி உயர்வு கிட்டியது, சமூகத்தின் உயர்மட்டத்தில் உள்ளவருக்கும் பெருமைப்படும் இது எப்படி, சாதாரண மனிதனாகி எனக்கு ஏற்பட்டது என்பவை மற்றொரு வகையானவை. ஆனால் அன்னைகிட்ட வந்த பிறகு இது போன்ற அனுபவங்கள் எல்லாம் உண்டாகும். அளவு கடந்த அதிர்ஷ்டம் வந்தது உண்மைதான், ஆனால் பறிக்கவில்லையே, வந்தது போய்விட்டதே, எப்படி வந்தது, ஏன் போயிற்று என புரியவில்லை. நைட்டை வந்து நடக்குது போகுது. அப்ப நம்ம சுய பரிசோதனை செய்து ஆத்ம சோதனை, அதுதான் அந்த ஆத்ம சோதனைங்கிற கடைசி கட்டுரையினுடைய முக்கியமான பங்களிப்பு. அதை படித்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நான் அதே மாதிரி போன வாரம் பேச உள்ளே வேலை இருக்கிறது என்று ஒரு சிறிய புத்தகம், 35 பக்கம் 40 பக்கமும் உள்ள புத்தகம் இருக்கின்றார்கள். அதையும் இங்கே நம்ம பேசியிருக்கிறோம். நமக்குள்ளே வேலை இருக்குது, அதனாலதான் அருள் தடைபட எல்லாவற்றுக்கும் வாரி வழங்குகின்ற அருள் அன்னைகிட்ட வந்த பிறகு நமக்கு தடைபடுதுன்னு சொன்னா நமக்கு உள்ளே வேலை இருக்கிறதுங்கிறத பற்றி அப்பா எழுதியிருக்கார். என்பவை அடுத்த வகையான கேள்விகள்.
இவைகளுக்கு பெரும்பாலும் பதிலளிக்கும் வகையில் இக்கட்டுரையை அமைத்துள்ளேன். இது எல்லாமே இந்த கட்டுரையில நம்மகிட்ட வந்த பிறகு அன்னைகிட்ட இருக்கிறேன், அன்னைகிட்ட வந்திருக்கிறேனே, என்கிட்ட எனக்கு ஏன் இல்லை எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்கலை, இப்படிலாம் இந்த கேள்விகளுக்கு எழுதி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தரதுக்கு அப்பா முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய இந்த கட்டுரையில 63 தலைப்புகள்ல இந்த 10 கட்டங்களை அப்பா வகுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னுரை தான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகை கட்டுரை அமைத்துள்ளேன். 99 போர் கேள்வி கேட்களுக்கு பதில் அடங்கியிருக்கும். மிச்சமான ஒரு கேள்விக்கு பதில் உண்டு, அதை எழுத நான் இங்கே முற்படவில்லை. நம் ஈடுபாட்டின் அளவை நாம் புரிந்து கொள்ள முயல்வது தவறில்லை. ஈடுபாட்டின் பகுதிகள் 50 முதல் 100 வரை இருப்பதால் ஒரு வகையில் அதிகமாகவும் மற்றொரு வகையில் குறைவாகவும் அமைவதால் ஒவ்வொரு பகுதிக்கும் 10 நிலைகள் உண்டு என்று பிரித்து காட்ட விரும்புகிறேன். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்துல அதை எந்த வகையில ஈடுபாடு செய்கிறோம், ஈடுபாடுவோடு செய்கிறோங்கிறத பிரித்து அதை 10 சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. பகுதியின் திறனை பொருத்தும், உதாரணமா இதில் பின்னாடி முதல்ல எடுத்துக்காட்டுக கோபம் வர்றதை பற்றி எழுதுறாரு. அதை 10 பாகமாக பிரியும். ஆனால் ஐக்கியூ போல என்று தவறாமல் சொல்வது சிரமம். 5ஆம் கட்டம் 4ஆம் கட்டமாகவோ 6ஆகவோ இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கட்டங்கள் மாறும். அத்துடன் சுபாவங்கள் வேறுபடுவதால் ஒருவருக்கு 4ஆம் கட்டமாக்கியது அடுத்தவருக்கு முதற்கட்டமாகவும் இருக்கும். இதுவும் அப்பா அடிக்கடி சொல்ற முக்கியமான ஒண்ணு. மனித சுபாவம்ங்கிற தலைப்புல 500 பக்கத்துல அப்பா ஒரு கட்டுரை இருக்காங்க. நல்ல சுபாவ குறைபாடுங்கிறது மிக முக்கியமானது. அன்னை அருள் செயல்படுவது அவரவருடைய சுபாவத்தை பொறுத்தும் இருக்கும். இது எப்படிப்பட்டாலும் 10 கட்டங்களாக கோபத்தை பிரித்து சிந்திக்கும் பொழுது நாம் இன்று எந்த நிலையில் இருக்கிறோம், அன்னையிடம் வந்த பொழுது எங்கிருக்கிறோம், அதிலிருந்து மாற்றம் இருக்கிறதா, எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கிறது, அடுத்த கட்டம் நம்மை பொறுத்தவரை எது என புரிந்து கொள்ள இந்த அளவீடு உதவும். அதனால அன்னைகிட்ட வந்துட்டோம், நம்ம வரணும், நம்ம எங்க இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அப்படி மாதிரி. குணங்களில் பலவற்றை இந்த கட்டுரையில் குணங்களில் பலவற்றை எடுத்து அவற்றை பல பகுதிகளாக பிரித்து காட்டியிருக்கிறேன். ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டம் செல்லும் முறையை நான் எங்கு எழுதவில்லை. நான் அப்படி கருதியவை மனித இயல்புகள், வாழ்வுக்குரிய இயல்புகள், யோகத்தின் சில அம்சங்கள் போன்றவையாகும். இது அவர் எதெல்லாம் எழுதியிருக்காரு அதை 3 பகுதியாக பிரிச்சிருக்காரு. மனித இயல்புகள் என்னென்ன? அகங்காரம், கட்டுப்படாத ஆசை, தானே நடக்க வேண்டும் இயல்பு, விசுவாசம், தாழ்வு உணர்வு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, பொறுத்து கொள்ளும் திறன், தாங்கும் திறன், என்டியூரன்ஸ் அன்னை சிமில வர்றது, மனித நிலை, மனித நிலை, வலிமை மனிதனுடையது, நம்பிக்கை, இதெல்லாம் மனித சுபாவங்கள்ல. அப்படி இல்லாம யோக அம்சங்களை தியானம், திருஷ்டி, தியானத்துல திருஷ்டி தோன்றுதல், அன்னை முறைகள் என்னென்ன, தேஜஸ் இதனால் ஒளி வருதல், சகுனம் பார்க்கிறது, அப்புறம் சுமுகம், சந்தோஷம், அற்புதம், அதிர்ஷ்டம், இதெல்லாம் ஆர்வம், ஒருநிலைப்படுதல், சமநிலை, இதெல்லாத்தையும் நூல்கள். அப்புறம் அந்த முதல் இதுல கொடுமைப்படுத்துவது, புத்திசாலித்தனம், வியாதி, நட்பு, ஆசை, பூர்த்தியாகாதது,
இது அடக்கம், பணிவு எல்லாத்தையும் அது கொண்டுறாரு. கடைசியில வாழ்வு குறிவையினர பாதுகாப்பு, ஜாதகம் பார்க்கறது, கருமத்தினால் அவரதை பற்றி ஜாதகம் பார்க்கறது, மரியாதை, திறமை, வியாபாரம், படிப்பு, பழக்கம், நேர்மை, சந்தேகம், குடும்பம், திருமண வாழ்வு, ஸ்தாபனத்தில் வர்ற பிரச்சனைகள், இதெல்லாம் எழுதுறாரு. அதனால 10 கட்டம் என்று நான் சொல்வது நிர்ணயிக்கப்பட்ட 10 அல்ல, தாமே 10 நிலைகளாக நம் மனநிலையை பிரித்துக் கொள்வதாகும். இப்படிதான் இதுல இயற்கையில இல்லை, எதுவும் இது இல்லை. நம்ம வசதிக்காக நம்முடைய ஒரு இதுல இருக்கிறத 10ஆ பிரிச்சுக்கிறது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. முதல்ல பின்னாடி உதாரணத்துல கோபத்தை வச்சு பேச போறாரு. கோபத்துல சடக்குன்னு முன்கோபம் வர்றவங்க இருக்கிறாங்க, கோபம் தீராத கோபம், எப்ப பார்த்தாலும் கோபம் வர்றவங்க இருக்காங்க, இப்படிதான் இருக்கிறாங்க. அதனால நாமே வசதிக்காக பிரிச்சு கொள்றதா. நாம் இருப்பது முதல் நிலை, சித்தி பெற்றவர் இருப்பது முடிவான நிலை என்றால் அவற்றை 2 நிலைகளாக கொள்ளலாம். சித்தி பெற்ற மகா யோகிக்கு கோபமே வராது, கிருஷ்ணருக்கு கோபமே வராதுன்னு சொல்லுவாங்க. விஸ்வாமித்திரருக்கு கோபம் வரும். துர்வாச முனிவர் என்று இருந்தார், அவர் கோபத்துக்கு அடுங்குவாங்க. துர்வாச கோபத்துக்கு துர்வாசன்னு சொல்லுவாங்க. இப்படி 10 எல்லாம் இருக்கு. அதனை 2 ஆக்கிக் கொள்ளலாம். இடையில் ஒரு நிலையை வைத்து 3 நிலையாக சொல்லலாம், 5 நிலைகளாகவும் அப்படியே கொஞ்சமா நம்மளே பிரிச்சுக்கலாம் தான். நான் 10 நிலைகள் என வைத்துக் கொண்டேன். இது ஒரு ஆர்பிட்டரின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுல எத்தனையோ ஒண்ணு கடைசி கோபமே வராத உச்சகட்ட நிலை, எப்பத்தாலும் கோபப்பட்டிருக்கிற ஒருத்தருடைய நிலை, எதுக்கு எடுத்தாலும் கோபிச்சிருக்கிற ஒருத்தர் நிலை. வீட்டுல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அவன் சுடுமூஞ்சி போனா சுள்ளுன்னு விடுவான், அவன்கிட்ட யாரு போறதுன்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு. அவரை என்ன செஞ்சாலும் அவருக்கு கோபம் வராது, அமைதியா இருப்பாருன்னு சொல்றவங்க இருப்பாங்க. அதை எத்தனை கட்டமாக பிரிக்கிறேன், நான் வசதிக்காக இதை 10 கட்டமாக பிரிச்சுட்டேன்னு சொல்றாரு. படிப்பு, பாரம்பரியம், திறமை, செல்வம், பதவி, நாகரிகம், பக்தி இவற்றை மனிதனுடைய நடத்தையுடன் தொடர்புபடுத்த முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். யாரு மா உமா உமா யாருங்க? என்னப்பா? போயிட்டா பாரு யாரு. இது இன்னொரு நாளைக்கு வர சொல்லிட்டு இப்ப எப்படி வர்றது? இப்ப
செல்வம், பதவி, நாகரிகம், பக்தி போன்றவற்றை மனிதனுடைய நடத்தையுடன் தொடர்புபடுத்த முடியாது. அதாவது படிப்பு வேற, படித்தவர்கள்லாம் நல்லா நடக்கணும்னு அர்த்தம் இல்லை. பாரம்பரியம் வேற. ஒரு பொதுவாக படிப்பு ஏற்பட்டால் நல்ல நடத்தையும் நாணயமும் வர வழி உண்டு. ஆனா அப்படி இல்லாம இருக்கலாம். அதே போல் மேற்சொன்னவை அதிகரித்தால் நாணயம், நல்லொழுக்கம் அதிகப்படுவதுண்டு. அதனால் படித்தவன் நாணயஸ்தன் என்று அடித்து சொல்ல முடியாது. படித்தவன் கெட்டிக்காரத்தனமா தப்பு செய்யறவனும் இருக்கலாம். விலக்குண்டு. பிரின்சிபல் மகன் படிக்கவில்லை. 10,000 மாதம் சம்பாதிப்பவர் வீடு கட்ட முடியவில்லை. அன்னைக்கு 10,000 மிகப்பெரிய கண்ணில் பூ விழுந்து பார்வை போய்விட்டதை குணப்படுத்த தெரியாதவர். வருமானம் இல்லாத ஆடிட்டர். ஆடிட்டருக்குலாம் ரொம்ப நல்ல வருமானம் உண்டு, அவர்களுடைய இது வரும். ஆனால் அவர் வேற ஒரு வருமானத்திற்கு ஆடிட்டருக்கு வருமானம் இல்லை. நஷ்டத்தின் ஓடும் பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்க் எப்பொழுதுமே நஷ்டம் வருவதே இல்லை. அங்கே நஷ்டம் வருதுன்னா வேற ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாத மிராஸ்தார். மிராஸ்தாருங்கிறவர் நிலம் வச்சிருக்கிறவர். நிலம் வச்சிருக்கிற மிராஸ்தாருக்கு அரிசி இல்லாமல் இருக்குது. ஏதோ இடத்துல ஒரு காரணத்தினால எடுத்து விடுமா கப்பன் சார். குடும்பம் உண்டு. அதுபோல் தீராத பிரச்சனை உள்ள அன்னை பக்தரும் உண்டு. எழுதுகிற புஸ்தகங்கள் எல்லாமே அன்னைகிட்ட வந்த பிறகு பிரச்சனைகள் தீரும், வளர்ச்சி உண்டு, அளவற்ற வளர்ச்சியும் உண்டு. இங்கே நண்பர்களை பற்றியும் எங்களுடைய வாழ்க்கை நடந்த பற்றி எல்லாமே நான் 1000 முறை சொல்லியிருக்கிறேன். அப்பா நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனா அப்படி வந்துட்ட பிறகு பிரச்சனை உண்டுன்னா அவர்கிட்ட உள்ள வேலை இருக்கு. அவர்கிட்ட ஏன் நடக்குதுன்னு அது போன்ற குறைகளை காட்டுவதற்காக தான் இந்த நீண்ட கட்டுரையா எழுதுறாரு. கட்டுரை இது போன்ற விளக்கானவர்களுடைய நிலையை பிரதிபலிக்காத விளக்க கிடைக்கிற 90 பேருக்கு பொதுவானவங்களை தான் போடுதுன்னு சொல்றாரப்பா. விளக்கான உயர்ந்த மனிதர்கள் அநேகர். ஊற்ற செய்யும் பஜாஜ் அவர்களுடைய தகப்பனார் மகாத்மா காந்தியின் சிஷ்யர். அவர் ஒரு சர்க்கரை ஆலை நடத்தினார். அதில் உற்பத்தியாகும் சர்க்கரை பாகிலிருந்து சாராயம் காய் செய்கிறார்கள். சாராயம் இருவகை. ஒன்று போதைப் பொருள், மற்றது தொழிற்சாலையில் மருந்து, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. சென்ட் போன்றவற்றை செய்ய உதவும் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். தொழில்களுக்கு பயன்படும் வகை. ராமகிருஷ்ண பஜாஜிடம் அவர் சர்க்கரை ஆலையிலிருந்து தொழிலுக்கு பயன்படும் சாராயத்தை செய்ய சொன்னார்கள். எதற்கு பயன்படுத்தினாலும் நான் சாராயத்தை செய்ய மாட்டேன் என்றார் அவர். பஜாஜ் மகாத்மா காந்தியோட பக்தர்களால தீமை செய்யக்கூடிய சாராயத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அது அவ்வளவு இந்த கொள்கையில அவ்வளவு உறுதியா இருக்கிறது. அதே மாதிரி அதாவது நேர்மையின் உச்சத்தின் உள்ளவர்களை உதாரணத்துக்கு சொல்றாரு. இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த தாலுகா ஆபீஸ் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இந்த ஆண்டு நிலத்துக்காரர் வாங்கி கொடுத்த பஸ் டிக்கெட்டை வாங்க மறுத்து விட்டார். இந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எல்லாம் கரணம் அப்படி இருக்கவங்க எல்லாம் நிலத்துக்கு ஒன்னொன்னுக்கும் காசு வாங்குவாங்க. அதுல லஞ்சம் தான் தலைவெடுத்து விடும். அவர் வந்து பார்க்க போன இதுக்கு பஸ் டிக்கெட்டை கூட நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல அவ்வளவு நேர்மையின் உச்சகட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சில இருக்கிறாங்க. பரீட்சையில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க முன் வந்ததை ஒரு மாணவன் மறுத்து விட்டான். பரீட்சை எழுதிட்டு இருக்கிறான் இந்த மாணவன். அவனுக்கு அங்கே கிளாஸ்ல எக்ஸாமினரா இருக்கிற இது சூப்பர்வைசரா இருக்கிற ஆசிரியர் அவர் கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு, வேண்டான்னு மறுத்துட்டான். அது நேர்மையின் உச்சகட்டம். இதெல்லாம் இது போன்ற நல்லவர்கள் இன்றும் உண்டு. இதற்கெல்லாம் உதாரணங்களும் ஏராளமும் உண்டு. அவர்களெல்லாம் நல்ல வழியிலும் கெட்ட வழியிலும் பொதுவான விதி விலக்கானவர். வாழ்வில் விதி எப்படி செயல்படுகிறது என்பதை பொதுவான கட்டுரையில சொல்லார். அதனால அது விதிவிலக்கானவர்களை பற்றி அவர் பேசல, பொதுவான மனிதர்களை பற்றி தான் பேசுறேன்னு நீங்க சொல்றாரப்பா. பொதுவாக மனிதன் நல்லவன், நல்ல எண்ணமுடையவன், குடும்பத்தில் பாசம் உள்ளவன், திருட்டுக்கு புறம்பானவன், நண்பர்களிடம் விசுவாசம் உள்ளவன், மெய் பேசுபவன், நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், திறமையும் பொறுப்பும் உள்ளவன். இந்த விளக்கத்திற்கு உரியவர்களே பெரும்பாலானவர்கள். இது மாதிரி சாதாரண மனிதர்கள் மெஜாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எக்ஸப்ஷன்ஸ், குறை, மிக பெரிய உயர்ந்த குணமும் மிக தாழ்ந்த குணம் உள்ளவங்கெல்லாம் கீழே இருக்கிறவங்க, மேலே உச்சத்திலையும் கீழே இருக்கிறவங்க, 10ல கீழேயும் 10ல மேலே இருக்கு. அப்படிப்பட்டவர்களே அவர்களுக்கு பொருந்தும் வகையில் இந்த 10 நிலைகளையும் பாகுபாடு செய்திருக்கின்றேன். சாதாரண மனிதர்களை மேலே கடைசியில தாழ்ந்து இருக்கிறவங்களையும் கீழே உச்சத்தில் இருக்கிறவங்க இல்லாம நடுவில் இருக்கிறவங்க எப்படி மேலே வரலாங்கிறதுக்கு உதவி செய்வதற்காக பார்த்து போடுறது. சரி, இது
அதை எடுத்துக்கு வர்றாரு. சரி போட்டு சரி. பார்த்துக்க நம்பிக்கையானால அது பேர் அவருக்கு அநியாயமா வந்து பார்ப்பாரு. இந்த பேர் வாஷிங் மிஷின் ஏத்தாப்புல அவர்கிட்ட போட்டு அதை வெட்டப்படும். விளக்கான நல்லது ஒன்று இருந்தாலும் கெட்டது ஒன்று இருந்தாலும் அதற்குரிய பெரும்பலன் உண்டு. அது இந்த 10 நிலைகளுக்கு புறம்பாக இருக்கும். இந்த 10 நிலைகளை கற்பனையால் நான் நிர்ணயிக்கவில்லை. என்னுடைய வாழ்விலும் என் மூலம் அன்னையிடம் அணுகி வந்தவர்கள் வாழ்விலும் நிகழ்ந்த ஏராளமான நிகழ்ச்சிகளை ஆய்ந்து பார்த்ததன் விளைவாக இந்த 10 எழுதப்பட்டவை இவை. முதற்கட்டத்தில் உள்ள சிவன் சாதாரண மனிதன். 10ஆம் கட்டத்தில் உள்ளவன் பக்குவம் உடையவர். சாதாரண மனிதனுக்கு முறைகள் தேவை. பெரும்பலனளிக்கும் அவனால் அளிக்கும் முறைகளோட பின்பற்றின சாதாரண மனிதனுக்கு பலனளிக்கும். அவனால் முடியாததை அவன் பின்பற்றும் முறைகள் சாதிக்கும். அப்ப எல்லாத்துலயுமே உரைகளை பற்றி எழுதுறாரு. அதனால முடியாது, முறைகள் சாதிக்கும். மேலே போக போக முறைகள் குறையும், விலகும். மலர்களை சமர்ப்பணம் செய்வதால் நம் பிரார்த்தனையால் முடியாதது நடப்பதை பார்க்கிறோம். ஜீவனுள்ள மலர்கள்னு அப்பா 2 வால்யூம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பிரார்த்தனை முடியாததை அந்த மலர்களை வச்சு செய்யும் போது முடியும். நாகலிங்க மலர் செல்வ வளம், இதுக்கு இது சாமந்தி பூ இது சக்தி நம்மளுடைய இது வரும். இதுக்கு பாதுகாப்பு இந்த காகிதப்பூ பாதுகாப்பு, அதில் வெள்ளை காகிதப்பூ பூர்ண பாதுகாப்பு. உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய உறவினர் ஒருவர் அப்பா கிட்ட போயிட்டு ஊருக்கு போகும்போது பொட்டியை பாதுகாப்பு அப்பா கொடுத்த பிளெஸிங் பேக், எல்லா ஆசிரமத்தில் பிளெஸிங் பேக்கில் எல்லா மலர்களும் வச்சுருப்பாங்க. ஆனால் அருமை அப்பா வீட்டிலேருந்து வர பிளெஸிங் பேக்கில் மட்டும் பூர்ண பாதுகாப்பு தான் இருக்கும். ஓட போகும்போது பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் மேலே இந்த பஸ்ஸில் மேலே அவருடைய சூட்கேஸ் இருக்குது. இடையில ஒருத்தன் இந்த சூட்கேஸை எடுத்துட்டு இறங்கிட்டான். திருட வந்தவர். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்து நிறுத்தி பஸ்ஸில் நிறுத்த சொன்னார். போன இதில் தான் ஒருத்தன் எடுத்துட்டு இறங்கினா அவன் புட்டியாகும் நான் நினச்சிட்டேன்னு கண்டக்டர் சொன்னார். இவர் உடனே இறங்கி போனாங்க. அவன் பஸ்ஸாக இருக்கணும்னு அமைதியாக நடந்து கொடுத்தா பிடிச்சி அந்த பெட்டியை வாங்கிட்டாங்க. அதான் பூர்ண பாதுகாப்பு மலர்களுடைய நிலை. இப்போ நான் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த பூர்ண பாதுகாப்பு மலர்களை காய வச்சு வைத்துக்கொண்டு தனியார் பஸ்ஸில் போயிட்டு அவருடைய சூட் கேஸில் பர்ஸில் வச்சுக்க மாதிரி கொடுக்கறது வழக்கம். அதனால இந்த மலர்களாலே முடியும். மலர்களை சமர்ப்பது ஒரு முறைதான். அந்த முறைக்கு அதுக்கும் அளவு உண்டு. மந்திரமும் தியானமும் முறைகளைச் சேர்ந்தவை. சமர்ப்பணமும் முறையைச் சேராதது. கடைசி கட்ட பக்தியும் பவித்திரமுமே முக்கியம், மற்றெதுவும் தேவையில்லை. எதுவும் தேவையில்லை என்பதால் இன்று நாம் எந்த முறையையும் விட்டுவிட முடியாது. பிரார்த்தனையே ஒரு முறை, அதுவும் மெத்தட் தான். அதை பற்றி இந்த 10 கட்டத்தில் எழுதுறாரு. பிரார்த்தனை செய்யாமல் நம் காரியங்கள் பலிக்கும் வரை நாம் பிரார்த்தனையை விட முடியாது. நம்ம அந்த அன்னையிட்ட வர்றதுல அன்னையினுடைய பக்தி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகும்போது பிரார்த்தனை செய்யாமலே நம்ம காரியங்கள் பலிக்கும். அப்ப பிரார்த்தனையும் சமர்ப்பணம்னே ஒரு சின்ன புக்கு இருக்காரு. ஒரு விஷயத்திலாவது 9ஆம் 10ஆம் கட்டத்தை எட்டியவரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த 10 கட்டத்துல 10ஆம் கட்டத்துக்கு போனவங்களையும் பார்த்திருக்கிறேன். 9ஆம் கட்டம் 10ஆம் கட்டமும் உயர்ந்தவை, ஆனால் பக்தனுக்கு மட்டும் உரியவை. அதற்கடுத்து யோக நிலை, யோகத்தை மேற்கொள்ளும் சாதகருக்கு உரியது. இந்த 10 கட்டங்களும் யோகத்திற்கு முந்தைய கட்டங்களாகும். எப்போதுமே நான் சொல்லியிருக்கிறேன், அப்பாவுடைய ஆரம்ப நூல்கள் எல்லாவற்றிலையுமே இது அன்பருக்காகத்தான் எழுதுறது, சாதகனுக்காக அல்ல. சாதகம் என்பது யோக சாதனை செய்கிறவர். நான் போன வாரம் அவருடைய அப்பா நூல்களை பற்றி அவருடைய பிறந்த நாளை ஒட்டி பேசின, அந்த 27ஆம் தேதி ஒட்டி பேசின ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் அப்பா நூல்களை பிரித்து எழுதின ஆரம்பகால நூல்கள் அன்னையின் அருள், அன்னையின் தரிசனம், அருளமுதம், எல்லாம் தரும் அன்னை என்ற நூல்களையும், பின்பு யோக வாழ்க்கை என்ற புதிய தத்துவத்தை எழுதின 100 பேர்கள், பேரொழியாகும் உள்ளொளி,
யோக வாழ்க்கை விளக்கம் என்ற நூல்களை பற்றியும், யோகத்தை பற்றியே பேசுகின்ற பொன்னொழி, உலக மோட்சம் அரவிந்தம், இப்பொழுது லைவடிவேன் தத்துவங்களை பற்றி இப்ப தொடர்ந்து எழுதிட்டு வர 2-3 வந்துட்டு இருக்கு, எழுதியிருக்கிறேன். அதனால இந்த சாதகத்துக்கு பற்றி உரியதை அப்பா சொல்லலை. இந்த 10 கட்டங்களும் யோகத்திற்கு முந்தைய கட்டங்கள், யோகம் செய்த இல்லாம அன்பருக்காக தான் இது எழுதுறாரு. வாழ்வுக்கு தேவையான சாதகனுக்கு தேவையில்லை, அதனால் சாதகரை பற்றி இங்கு பிரஸ்தாபிக்கவில்லை. அதே போல ஒரு நல்ல அம்சத்தால் திடீரென முதல் கட்டத்திலிருந்து 7ஆம் கட்டத்திற்கோ 10ஆம் கட்டத்திற்கோ போனவர் உண்டு. உடனே அவரிடம் உள்ள மாற்றுக்குணம் வெளிப்பட்டு சில கட்டங்கள் இறங்கி வருவார்கள். இது மிக முக்கியமான, நம்ம நாமே கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய மறைந்திருக்கின்ற நம்ம குணங்கள் வெளியில வராம இருக்கா பார்த்துக்கணும். வந்து வாழ்க்கையில அநேக முறைகளை பின்பற்றி மேலே போனதை கீழே சறுக்கி விடுகிற மாதிரி, ஒரு படி போனா 10 படி கீழே இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போன மாதிரி கீழே கொண்டு வரும். அது வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் முதற்கட்டத்திற்கே வந்தவர் உண்டு. அவை தவறான குணங்களை வலியுறுத்துவதால் நிகழ்வன. இதுவும் பல புஸ்தகங்கள் எழுதினதுதான். நம்முடைய தவறான குணங்களை நம்ம வற்புறுத்துவோம், அது நல்ல குணங்களா நினைச்சுக்குவோம். அப்படி செய்யறது உண்டு. நான் பல முறை சொல்லிக்கிறேன், கோபப்படுறது நியாயமா, போன வேட்டிங்கிட்ட கூட சொன்னேன். நியாயமான கோபம், ஜஸ்ட் ஆங்கருங்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே உண்டு. விவேகானந்தர் சிரித்தாரா, கோபம் என்பதே நியாயமில்லை என்று நியாயமான கோபம் எங்கிருந்து வரும் என்று கேட்டார்னு சொல்லுவாங்க. நல்லவர்கள் நல்லது நடந்து உயர்ந்தவுடன் அதை நிலையை நிறுத்த முழு முயற்சி செய்வார்கள். அதுவே கட்டுரைக்கு உரியது. இது எழுதுறதுக்கு காரணமே என்ன இதுன்னா, வளர்ச்சி அடையணும், மேலே போகணும், அன்பர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அடுத்த நிலைக்கு உயர்ந்து வந்து உச்ச நிலைக்கு போகணுன்றதாக எழுதுறேன்னு சொல்றாரு. அன்னையிடம் வந்தவுடன் அளவு கடந்து, இது யோக தகுதி உள்ளவங்களை பத்தி குறிப்பா சொல்லிட்டு அதுக்கு மேல மற்ற எல்லா வாழ்வை பற்றி எழுத போறாரு. அளவு கடந்த அருளை பெறுபவருக்கு நெஞ்சு விம்முது போன்று இது 3 மணியிலும் நிற்கவில்லை. மற்றொருவருக்கு 3-4 முறை சமாதிக்கு வந்த பிறகு அடுத்த முறை ஆனந்த வெள்ளம் உள்ளே பெருக்கெடுத்து ஒடிச்சு ஆனந்தம் வந்துட்டே இருந்தது. அலையா ஆனந்தம் வர்றது. சன்லைட் ஆஃப் லாஃப்டர்னு அண்ணன் எழுதுவாங்க. சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அளவை தாண்டியது. மற்றொருவருக்கு ஜீவன் மலர்ந்து பெருமழையில் ஏறி நிரம்பி கூடி போவது போல வெள்ளமா ஜீவனெல்லாம் அன்னையால் நிரம்பி தழும்பியது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலும் இந்த பிறவியில் செய்த பூஜா பலனாலும் அன்னையிடம் வந்தவுடன் 8ஆம் 9ஆம் கட்டத்தை தாண்டி எட்டியவர் மற்றொருவர். இவர்கள் அனைவரும் யோகத்தை மேற்கொள்ளும் தகுதியுடையவர்கள் என்று. குடும்ப வாழ்வில் இருப்பவர்கள் சமாதியில் பெற்றதை நம் ஜீவனில் இருத்தி அதன் முழு ஆன்மீக பலனையும் இவர்கள் பெற முனைந்தால் அவர்கள் எட்ட முடியாத சிகரம் வாழ்வில் இல்லை. பெற்றதை வீடு வரை எடுத்துச் செல்பவர்கள் குறைவு. சமாதி தரிசனம் எடுத்து நல்லது நடக்கல, அது கொண்டு போகணும். அன்னைகிட்ட வந்து நான் திருப்பி சொல்றது, 1 கோடி பேர்ல அன்னையை தெரிந்த பாக்கியம். இங்க இன்னைக்கு தொடர்ந்து இதுக்கு போறவங்க, இங்க 2 நாளா தரிசனம். நேற்று ஆருத்ரா தரிசனம், ஆடித்த சிதம்பரம் நடராஜா கோயில்ல. அதுக்கு முதல் நாள் தேரு, லட்சக்கணக்கானவர்கள் கூட்டம் வந்தது. அதே போல சபரிமலையிலும் லட்சக்கணக்கான கூட்டங்கள் வர்றதை பற்றி எழுதுறாங்க. திருப்பதி திருமலையிலையும் சில வர்றதை எழுதுறாங்க. இப்படி எல்லா பேரும் வந்தாலும் ஆனா அன்னைகிட்ட வர்றவங்க நூற்றுக்கணக்கானவர் தான், ஆயிரக்கணக்கானவர் தான், லட்சக்கணக்கானவர் இல்லை. அது என்னன்னா, பரிணாமத்துல பல ஜென்ம புண்ணியத்தினாலதான் நம்ம வந்து அன்னைகிட்ட வர முடியும். அன்னைகிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு வர முடிகிறது. தியான மையங்களுக்கு வர்றவங்களும் நம்பி எண்ணிக்கை குறைவு தான். சென்னை தியான மையத்துல நிறைய வருவாங்க. நம்ம வந்து சொல்லியிருக்கிறேன், இங்க தியான மையத்தை ஆரம்பிச்ச புதுசுல தனியா தியான மண்டபம் கட்டுவோம் அப்படின்னு நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அப்பாவுக்கு அப்ப வீட்லயே வச்சுக்க, உங்களுக்கு வந்து கேடர் ஸ்ட்ரென்த் குறைச்சல் அப்படின்னு சொன்னாரு. இப்போ கேடர்கள்லாம் வேற சர்வீஸ் செய்த கேடர்கள்லாம் அமெரிக்காவுக்கு அங்கும் போயிட்டாங்க. இப்போ கேடர் ஸ்ட்ரென்த் குறைச்சலா இருக்குது. அது காரணம் பரிணாமத்துல பல ஜென்ம புண்ணியத்தினாலதான்
அன்னைகிட்ட வர முடியும். அதை நம்ம வந்த பிறகு அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில இருக்கு. அன்னையை தெரிந்து கொள்வதே பாக்கியம். சமாதியில் பெற்றதை தம் ஜீவனில் அது இது போன்ற எடுத்துச் சென்றதை முழுவதும் பயன்படுத்துவதும் குறைவு. இது போன்ற பக்குவமான ஆன்மா உடையவர்கள் அதற்குரிய கட்டுப்பாட்டை தங்கள் குடும்ப வாழ்வில் சிறப்பாக போற்றி மேற்கொண்டால் அவர்கள் பெறக்கூடியவை பல. அவற்றுள் சில ஆன்மீக பலன்கள், மற்றவை வாழ்வுக்குரியவை. பக்குவமான ஆத்மா அன்னையிடம் அதுபோல் பெறக்கூடியவை. பக்குவத்திற்கேற்ற பெரும் ஆன்மீக சித்தியை ஒருமுறை அனுபவமாக பெறலாம். நாட்டில் நம் வாழ்வு அமைந்துள்ள அளவில் முதன்மை பெறலாம். பெரும் செல்வம் திரட்டலாம். அவங்க ஃபீல்டுல அவங்க மேல போகலாம். அதுவும் அதான் அன்னை முறையில முக்கியம். பெரும் ஞானத்தை பூர்ணமாக பெறலாம். பூர்ண ஞானம் வரலாம். இதெல்லாம் உச்சகட்டம். இதையெல்லாம் பெற அதற்கு தக்க விதிகள் முறைகளை முயற்சியுடன் பின்பற்ற வேண்டும். உன் முயற்சியின் நடுவில் அருள் செயல்பட்டு முயற்சியை பூர்த்தி செய்வதும் உண்டு. நம்ம முயற்சியை ஆரம்பிச்சது அருள் அங்கே பிரவாகமாக வந்து செயல்படும். உனக்கு இல்லாத பக்குவத்தை கொடுத்து அதற்குரிய பலனையும் கொடுக்க அன்னை முன் வருவதைக் கண்டுகொள்ள வேண்டும். நமக்கு மேல பக்குவத்தையும் அன்னை கொடுக்குறாங்க. நல்ல மனம் தேவை. கவனக்குறைவு, விளையாட்டு புத்தி, சிறிய சிந்தனை, மட்டமான மனநிலை இருந்தால் அவை பூர்த்தியாக வந்தது விலகும். அதனால அலர்ட்னஸ் இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும், கவனம். இதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். விழித்திரு, பசித்திரு, தனித்திருன்னு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சொன்னதை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அலர்ட்டா இருக்கணும், எதையை தேடி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அதனால கவனக்குறைவு, விளையாட்டு புத்தி. நல்லெண்ணம் உயர்ந்தது, அது தனக்காகவே பயன்படும். நல்ல எண்ணம் மட்டுமே இருந்தால் நான் 3-4 கட்டங்களை தாண்ட முடியும். நல்ல பழக்கமும் இல்லாதவர் முதற்கட்டத்தையும் தாண்ட முடியாது. பெரிய பலன்களை மின்னல் போல் தோன்றும். ஆழ்ந்து உன்னில் உள்ள பெரிய குணங்களால் அவை நம்மை நாடி வருகின்றன. எல்லாவற்றுக்கும் உள்ளது போல் விளக்கு இங்கும் உண்டு. 10வது கட்டம் ஒருவருக்கு முதற்கட்டமாக அமையும். முதற்கட்டமே மற்றொருவருக்கு 10வது கட்டமாக அமையலாம். கட்டம் எதுவானாலும் எல்லோருக்கும் முன்னேற்றம் உண்டு. இது எல்லாரும் அன்னைட்ட வர்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் முன்னேற்றம் உண்டு. 10 கட்டத்துல ஒரு கட்டம் முதல் கட்டம் 2ஆம் கட்டம்ங்கிறமே முன்னேற்றத்தை சேர்ந்ததுதான். அளவு கடந்த அடக்கமுடையவர் ஒருவர் செல்வம் திரட்ட புறப்பட்ட நேரம் 10ஆம் கட்டம் முதலிலேயே வந்து அதையும் தாண்டி போய்விட்டார். இது அப்பா நிறைய எழுதுறாங்க. 100 கோடி எழுதியிருக்கிறாரு. அபரிமிதமான செல்வம்னு அப்பா புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதனால அன்னைகிட்ட வந்த பிறகு வளர்ச்சி தான், வளர்ச்சியே இருக்காது. அது இல்லைன்னு சொன்னா நம்மகிட்ட அங்க குறை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த குறைய உள்ளே வேலை இருக்கிற இந்த புத்தகத்தில் இருக்கிற ஆத்ம சோதனை படிச்சும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக முதலில் உள்ள அடக்கம், உழைப்பு பின்னால் இருப்பதில்லை. இது அடக்கம் ரொம்ப முக்கியம். ஹியூமிலிட்டி அன்னையின் சிம்பல்ல உள்ள 10 கட்டங்கள்ல, வெளி 10 கட்டங்கள்ல ஒண்ணு அடக்கம். அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்து விடும் திருக்குறள். அடக்கம் ஒருவனை இதுக்கு தேவர்களாக மாற்றிவிடும். அடங்காமை இருந்து ஆறிருள்னா நரகத்துக்கு கொண்டு போகணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால அடக்கமின்மை கூடவே கூடாது. அடக்கம் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வத்தகைத்து. எல்லாருக்கும் அடக்கம் வேணும். செல்வம் இருக்கிறவங்களுக்கு அது இன்னொரு செல்வம்னு சொல்றாரு வள்ளுவர். இன்னொரு செல்வம் போல அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அதனால நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பகவான் அடக்கத்துக்கு உச்சம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்மி வேப்பா அவர்கள் போன வாரம் பேசும்போது சொன்னேன், அவர் இருந்த வரைக்கும் அவருடைய போட்டோவை யாருக்கும் கொடுத்ததில்லை. அவர் எவ்வளவு பெரிய மகா யோகிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியறதில்லை. சமாதி அடைந்த பிறகு அவருடைய யோக சக்தி தெரிகின்றது. நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சமாதிக்கு இங்கே என்னுடைய உடல் நலக்குவாரதுனால நான் இங்கே வீட்டில் இருக்கும்போது மையமா இருந்தாலும் கூட காலம்பரை 1 மணி நேரம் தூங்கணும். சாயங்காலம் மத்தியானத்தில் ஆஃப்டர்நூன் 1 மணி நேரம் தூங்குவேன். இப்போ சமாதிக்கு போயிட்டு வர அன்னைக்கு காலம்பரை 8:30 மணிக்கு சாப்பிட்டு போவேன். அங்கே முடியும் போது 1:30 மணி 2 மணி ஆகிடும். இப்போ இந்த குறுக்கு வழியில் இந்த பைபாஸ் ரோடு வந்த பிறகு சீக்கிரம் போக முடியுது. இந்த பைபாஸ் ரோடு வருவதற்கு முன்பு
பாண்டி கடலூர் போய் பாண்டி வழியா போகும்போது நேரம் கழித்து தான் போவோம். போயிட்டு வழியில அங்க ஆவின் மாரி அங்க ஒரு இது இருக்குது. அந்த இதுல ஒரு ட்ரிங்க்கு, பாலோ பாதாம் பாலோ தயிரோ சாப்பிட்டு வருவோம். இங்க 3:30 4 மணிக்கு லஞ்சை சாப்பிடுவோம். 4 மனைவியுமே. களைப்பே தெரியாது. நான் ஒரு பிறந்தநாள் போயிட்டு வந்த பிறகு கொஞ்ச நேரம் படுக்க உண்டு. நண்பர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. களைப்பே தெரியல. 8 மணி வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. அதான் அப்பாவோட சமாதியினுடைய இது. அதனால அன்னைய முன்னுரிமை அளவு கடந்து அடக்கத்துக்கு சொல்றது. அவன் அப்பா பத்தி அடக்கத்துக்காக சொல்ல வந்தாரு. அதுக்குள்ள மறந்து போயிட்டேன். 10ஆம் கட்ட முதலிலேயே அடக்கம் அவ்வளவு மிக உயர்ந்தது என வந்தது. முதற்கட்டத்திலேயே ஆயுள் வளரும், கண்டம் விலகும், செல்வம் இருமடங்காகும், நடைபெறாதது நடக்கும். 4ஆம் 5ஆம் கட்டத்தில் நடக்க வேண்டியது முதற்கட்டத்திலேயே நடக்கும். 4ஆம் கட்ட பலன் முதற்கட்டத்தில் ஏதோ ஒரு சமயம் நடந்தால் 4ஆம் கட்டத்தில் அது நிரந்தரமாக நடக்கும். இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கட்டுரை பெரிய கட்டுரை. இது முன்னுரை பகுதியை தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து சில வருங்களும் படிக்க வேண்டியிருக்கும். முறை கண்டம் விலகியதையும் 4 முறை கண்டம் விலகியதையும் ஒருவர் கண்டார். அதன் பிறகு வேறொரு வரட்டு பிடிவாதத்தால் மந்திரம் செய்பவர் ஒருவரை நாடினார். அவர் மந்திரக்காரர் என்று அனைவருக்கும் தெரியும். இவருக்கு தெரியாது. அவருடன் வேறு விஷயமாக தொடர்பு கொண்டவுடன் விலகிய கண்டம் ஜாதகப்படி அடுத்த முறை வந்தது. அதற்கு பலியானார். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெங்களூரு டாக்டர் அவர்கள் அன்னை ஆக்சிடென்ட் ஆகி கோமா நிலைக்கு போனார். அவர் அன்னை அன்பர் அல்ல, அவருடைய மனைவியின் சகோதரி அன்னை அன்பர். அவர் வெளிநாட்டில் இருந்து நமக்கு தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்ட பிறகு அவருடைய சகோதரியையே பேச வேண்டும் என்று சொல்லி பேசி அந்த முறை காப்பாற்றப்பட்டார். அந்த முறை காப்பாற்றப்பட்ட பொழுது அவர் நரம்பியல் நிபுணர். என்னுடைய எப்படி ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு எப்படி படிச்சேன்னே தெரியலன்னு சொன்னார். அதே மாதிரி அதுக்கு பிறகு மறுபடியும் 2வது முறையும் அதே மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுலேயும் போனார். அப்போ நேரடியாக நான் அப்பாவோட தொடர்பு கொடுத்து அப்பா வழிகாட்டலோட அவர் பிழைத்தார். அதற்கு நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருந்தார். இதுக்கு பெங்களூர் எனக்கு 48 வருஷத்துக்கு முன்னாடி முதுகெலும்பு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் ஆகி நான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பெங்களூர் வர முடியுமா, அங்கே எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம், வேற டாக்டர் இவர் நரம்பியல் சர்ஜன்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் நண்பர் சிவகுமாரை அழைத்து கொண்டு போனேன். போய் அவரை அழைத்து சென்றார். வீட்டில் தங்கியிருந்தேன். அங்கே இருந்த பொழுது எனக்கு தியானத்தில் நான் இருந்தேன். நான் வந்த பிறகு அங்கே அந்த வீட்டில் ஒரு நாள் அவர் மனைவியும் டாக்டர் வேற ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவர், இவர் வேற ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது. கேஸ் பரவி இருந்து வீடு முழுவதும் பரவி இருந்திருக்கின்றது. இவர் 12 மணிக்கு அவர் எப்பொழுதும் அவர் காப்பி போட்டு குடிப்பவர். காப்பி போட்டு குடிக்கவில்லை. அதனால் காப்பாற்றப்பட்டார். 4 மணிக்கு மகன்கள் வந்த பிறகு, பள்ளியிலிருந்து வந்த பிறகுதான் அது தெரிந்தது. அப்பொழுது அவருடைய பையன்களுடைய ஜாதகத்தை பார்த்தப்ப பெரிய பையனுக்கு அவருக்கு முதல் முறை 10 வருஷத்துக்கு முன்பு முதல் முறை ஆக்சிடென்ட் நடந்தப்பவே கர்மதிசை பெற்றோர் இருந்து அவருடைய கர்ம வந்திருந்ததாக சொன்னார்கள். கர்மத்தை மாற்றி அன்னை தொடர்பு. அன்னை பெரிய பக்தரே அல்ல, அவருடைய மனைவிதான் பூர்வம் ஏற்றிட்டாங்க. அது தொடர்புல கர்மத்தையே மாற்றி எழுதப்பட்டது. அதுதான் இங்க எழுதுறது. அதனால வேறு விஷயமாக தொடர்பு இது நடக்கும். ஆனா
அன்னையிட்ட வந்த பிறகு இந்த மந்திரதந்திரம் செய்யறவங்க, பில்லி சூனியம் வைக்கிறவங்க, இது மாதிரி ஆட்கள் தொடர்பு வந்தாக்கா அது ஆபத்தாக போகும். ஜாதகத்தை பின்பற்றது, இது இன்னொரு இதுல இருக்கிறாரு. ஒரு இது வந்து அன்னையிட்ட வேண்டி அப்பா கணவன் இது பண்ணாரு. ஒருத்தர் சொன்ன மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி புருஷனுக்கு ஆயுள் வைக்கிறதுக்காக வரலட்சுமி நோன்பு மேற்கொண்டார். உடனே ஆபத்து வந்தது. இங்கே மந்திர தொடர்பு வந்தது. அதனால இது மிக முக்கியமானது. அன்னையிட்ட வந்த பிறகு இந்த மந்திர தந்திரங்கள் செய்கின்றவர்களோடு தொடர்பு கூடாது. சடங்குகள் சம்பிரதாயங்கள் கூடாது. சிறு தெய்வ வணக்கம் கூடாது. சிறு தெய்வங்கள் எல்லாம் பலி கொடுக்கிற தெய்வங்கள், இன்று பலி கொடுக்க விட்டாலும் ஒரு காலத்தில் பலி கொடுத்துக் கொண்டிருந்த தெய்வங்கள், அந்த தொடர்புகள்லாம் கூடாது. அவை ஆபத்தை விளை. நம் வாழ்க்கையின் ஒரு துளி, வாழ்க்கையிடமிருந்து எல்லா விஷயங்களையும் பெறுகிறோம். அதற்கு வாழ்க்கை ஒரு கட்டத்தில் சட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. உன் முயற்சியை உரியதை மட்டுமே வாழ்க்கை அளிக்க வல்லது. நீ வாழ்க்கைக்கு எவ்வளவு கொடுக்கின்றாயோ அதே அளவு வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். வாழ்க்கைக்கு நீ அளிப்பது உழைப்பு. உழைப்புக்குரிய ஊதியத்தை வாழ்வு அளிக்கின்றது. அதற்கு மேல் அளிக்கும் திறன் வாழ்வுக்கு இல்லை. ஆனா அன்னைக்கு உண்டு. தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்தால் அவை உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டாலும் கேட்பதை கொடுக்கும். அன்னை கொடுப்பதை நாம் அறிவோம். ஆனா அளவில்லாம கொடுப்பாங்க. இதுவரை உலகத்தில் இல்லாத சட்டப்படி அன்னை அதிகமாக வழங்குகிறார். அதான் அன்னை. உன் சந்தர்ப்பத்தில் அதிகபட்சம் எதை கொடுக்க முடியுமோ அதை அன்னை உனக்கு அளிக்கிறார். உன் குணமும் சுபாவமும் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நீ பெற்றுக்கொள்கிறாய். அன்னை வாரி வழங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம சுபாவம் தலையில இருக்கும். உபரி சிதறி விடுகிறது. அதுபோல் குறைந்தபட்சம் பக்தர்கள் பெறக்கூடியது தங்கள் இன்றைய நிலையை 2 மடங்காக்கிக் கொள்வது. அன்னையிட்ட வந்த பிறகு இருந்த நிலையை 2 மடங்கு ஆக்கிக் கொள்ளலாம். 10வது நிலைக்கு நேரே நிரந்தரமாக பக்தனை அழைத்து செல்ல முயல்வார் அன்னை. அன்னை வளர்ச்சியையும் நம்ம வந்த புதுல என்ன இருந்தோமோ அதை விட 10 மடங்குக்கு மேல போறதுக்கு அன்னை அழைச்சி போறது தயாரா இருக்கிறாங்க. 10வது கட்டத்துக்கே பக்தர்கள் ஒவ்வொரு சமயம் 4ஆம் கட்டம், 7ஆம் நிலை, 9ஆம் நிலைக்கு தங்களிடம் புதைந்துள்ள நல்ல குணங்களாலும் மறைந்துள்ள திறமையாலும் வருவது உண்டு. அவை ஏதோ ஒரு விஷயத்தில் நடப்பது உண்டு. நாம் உயர்ந்த நிலை 7 ஆனால் நிரந்தரமாக வேண்டுமானால் 7ஆம் நிலைக்குரியவற்றை நாம் விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல குணங்களை கொண்டு வர வேண்டும். விரைந்த உழைப்புக்கெல்லாம் நிச்சயம் உழைப்பாளிக்கு அன்னை கொடுத்த பலன் முதலிலேயே 10ஆம் கட்ட பலன் ஆயிற்று. உழைப்பு அடிப்படை. நம்ம நல்லதை விட்டுட்டு அன்னையிட்டேருந்து கொடுக்குற தெய்வம் கூரையை பத்துக்கிட்ட கொடுத்தோன்னு இல்லை. அன்னையிட்ட வந்த பிறகு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். நம்ம செஞ்ச உழைப்பை சரியா செஞ்சுட்டா 10ஆம் கட்ட பலனையே அன்னை கொடுப்பாங்கன்னு சொல்றார். உழைப்பாளிகளானதால் அதை அப்படியே நிரந்தரமாக்கி கொண்டார்கள். அதே மாதிரி சுத்தம் திருப்பி 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 அப்பா வருத்துறது, அன்னை வருத்துறது. அளவு கடந்த சுத்தம், அபரிமிதமான ஒழுங்கு, எல்லையில்லாத நம்பிக்கை உடைய குடும்பம் அன்னையிடம் வந்து முதலாண்டு 8ஆம் கண்ட அதிர்ஷ்டத்தை பெற்றார்கள். இப்ப 3 இருக்கு அவங்ககிட்ட. அளவு கடந்த சுத்தம், ஒழுங்கு, ஆர்டர்டினஸ், அபரிமிதமான ஒழுங்கு, எல்லா பொருள்களையும் எதாவது எங்க வைக்கிறோமோ அங்க வைக்கிறது. அப்புறம் ஃபெய்த், எல்லையில்லாத நம்பிக்கை, அது ரொம்ப முக்கியம். இதையும் பத்தி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இயேசு ஒரு குஷ்டரோகி வந்து தன்னுடைய இந்த நோயை குணப்படுத்தணும்னு, நான் குணப்படுத்த முடியும் நம்புறியான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்ன உடனே தொட்டது குணமாச்சுன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை முக்கியம். அன்னையிடம் வந்து முதலாண்டு 8ஆம் கட்ட அதிர்ஷ்டத்தை பெற்றார்கள். பூரண படிவுள்ள ஒருவருக்கு வாழ்க்கை மட்டமாக அமைந்தது. அவர் வாழ்வில் இனி மரியாதை என்பது எனக்கு இல்லை என தீர்மானம் செய்து உலகை விட்டு ஒதுங்கி பதுங்கி வாழ்ந்தார். அன்னையிடம் வந்த சில ஆண்டுகளில் 8ஆம் கட்ட மரியாதை ஏற்பட்டது அவருக்கு. விலகி போயிருந்த மரியாதையெல்லாம் போயிருந்தவருக்கு மரியாதை வந்தது. முறையை உயிராக பாவிக்கும் ஒருவர், அடக்கமும் உடையவர், 2ஆம் 7ஆம் கட்ட மரியாதை கிடைத்தது. 10 கட்டம் வரை உயர்ந்தவர்கள் பலர் பலன் பெற்று இருக்கிறார்கள். ஆனால் முதற்கட்டத்தை நிரந்தரமாக தாண்டி 2ஆம் கட்டத்திற்கு நிலையாக இதுவரை அவரும் வரவில்லை. அது வர்றதுக்கு அதுக்குரிய முயற்சி செய்யணுங்கிறத அர்த்தம். தகுதி, திறமை, நல்ல குணம் ஆகியவற்றுள் ஒன்று உயர்ந்த கட்டத்துக்கு ஒரு விஷயத்தில் எடுத்து செல்லும். இதெல்லாம் இருக்கணும்.
இது முக்கியம். நம்ம செய்ய வேண்டிய பகுதியை நம்ம செஞ்சாதான் அன்னையை கொடுப்பாங்க. அந்த தகுதியை நம்ம உருவாக்கி கொள்ளணும், திறமையை நம்ம உருவாக்கி கொள்ளணும், நல்ல குணத்தையும் நம்ம வச்சுக்கணும், கெட்ட குணங்களிலிருந்து வெளிவரணும். இவற்றுக்கு எதிரானவை உயர்ந்த நிலையிலிருந்து மனிதனை கீழே இறக்கிவிடும். நல்ல குணங்கள் இல்லை, கெட்ட குணங்கள் இருக்குது, பொறாமை, பேராசை இதெல்லாம் இருக்குன்னா மனிதனை கீழே இறக்கிவிடும். நல்லவை எந்த உயர்ந்த கட்டத்திற்கும் நம்மை தற்காலிகமாக தூக்கி செல்வது போல, கெட்டவை எந்த கட்டத்திலிருந்து நம்மை கீழே ஒரு உருளை வைக்கும். துரோகம் செய்யறது, ஏமாற்றுறது, பொய் சொல்றது, நாணயமின்மை, இது போன்ற திறமைகள் எல்லாம் நம்மளை கீழே கொண்டு விடும். நம்ம இதுவரைக்கும் பேசின அத்தனை பேச்சிலுமே உண்மையை பற்றிய இதை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறோம். உண்மை அன்னைகிட்ட வந்த பிறகு இந்த மதருங்கிறது உண்மை, சத்து. அதனால சச்சிதானந்தத்துல சத்துங்கிறது உண்மை, அது என்ன சத்தியம்ங்கிற சொல்லே வந்தது. உண்மையை விட்டு அன்னைகிட்ட பொய்க்கு வேலையே கிடையாது. அன்னைகிட்ட வந்த பிறகு பொய்யில இருந்தோம்னா வளர்ச்சியே இருக்காது. மனிதன் செய்யும் எந்த நல்லதும் அவனை கைவிடுவதில்லை, எந்த கெடுதலும் அவனுக்கு தகுந்த பலனை தராமல் இருப்பதில்லை. அதுதான் நல்லது செஞ்சா நல்லது விளைக்கும், நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது விளைக்குவது கிடைக்கும். தவறு செய்தாக அன்னையிடம் ஒருவரை அறிமுகப்படுத்தி அன்னை மீது நம்பிக்கை இல்லாதவர் கருவியாக இருந்தார். பின்னர் பக்தருக்கு துரோகம் செய்தார். துரோகம் உயிரை மாய்த்தது. துரோகமே அங்க வேலையே கிடையாது அன்னைகிட்ட வந்த பிறகு. அதனால அன்னைகிட்ட வந்துட்டேன், நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நினைச்சாக்க அது ஆபத்துல முடியாது. அவர் இறந்த உடனே குடும்பம் அதிர்ஷ்டத்தை பெற்றது. அவர் துரோகம் செஞ்சதுனால அவர் போயிட்டாரு. ஆனா அன்னைகிட்ட வந்ததுக்காக அந்த குடும்பம் அவர் அந்த உயர்வை பெற்றது. இந்த பெரிய அதிர்ஷ்டம் பக்தர் மூலம் குடும்பம் பெற்றது. சேவைக்கு பலன் நிச்சயமாக உண்டு, தவறவே தவறாது. ஒரு கட்டத்தை நிரந்தரமாக அடைய வேண்டுமானால் அதற்கு முன்னுள்ள நிலைக்குரிய குறைகள் அனைத்தையும் நிரந்தரமாக விட்டுவிட வேண்டும். குறைகளை விட்டு வரணும். திருப்பி 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 சொல்லிட்டு பரிணாமம், மனிதன் தெய்வமாகும் பாதை. மனிதனுடைய குறைகளை நாம் மனிதனாக பிறந்ததால் நமக்கு உண்டு. அவற்றை வற்புறுத்தாமல் அன்னையின் துணை கொண்டு அந்த குறைகளை மாற்றலாம். இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன். மனித சுபாவம் நாய்வால் மாதிரி அப்பா எழுதியிருக்கிறார் அந்த மனித சுபாவங்கிற பெரிய புத்தகத்துல. ஆனா நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்பது உண்மை. ஆனா அன்னையால நிமிர்த்த முடியும். நம்ம குறைகளை மாற்றுவது கஷ்டம் என்பது உண்மை. ஆனால் அன்னையால் மாற்ற முடியும். பேங்க் கேஷியர் திருட்டு பழக்கம் உள்ளவரா, ஆனால் உத்தியோகம் நிலைக்காது. பேங்க்ல உட்காந்துட்டு திருடணும்னா முடியாது, புத்தகம் போயிடும். ஆடு மாடு போயில் மேய்வதை தடுக்க முடியாதவரால் பயிரிட முடியாது. பயிர் போட்டுட்டு அங்கே ஆடு மாடு மேய விட்டாக்க பயிர் போயிடும். தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர்க்க முடியாவிட்டால் தொழில் நடத்த முடியாது. நடத்தையில் குரல் உள்ளவருக்கு திருமண வாழ்வு நிலைக்காது. திருமணம் ஆன பிறகும் தப்பான வழியில் நடந்துட்டு இருந்தான்னா அவன் வாழ்வு நிலைக்காது, மனைவி விட்டு போயிடுவான். இனிய பழக்கமும் திருட்டு சுபாவமும் உள்ளவர் அன்னை சம்பந்தப்பட்ட தொழிலில் 12 வருஷங்கள் தன் கற்பனை கெட்டாத சௌகரியத்தையும் பிரபலத்தையும் அனுபவித்தார். பிறர் பொருள் மீது ஆசைப்பட முடியாதவர் அன்னையின் சேவையில் 5ஆம் கட்ட பிரபலத்தை 4 வருஷங்கள் அனுபவித்தார். எந்த தகுதியும் திறமையும் இல்லாத குழந்தை ஆசிரமத்தில் அன்னையின் சூழ்நிலையில் நெருக்கமாக இருந்த காரணத்தால் இந்த 10 கட்டங்களிலும் ஒவ்வொன்றிலும் சில காலம் இருக்க முடிந்தது. ஆரம்பகால சேவையாலும் ஆன்ம விழிப்பாலும் 3, 5, 7 கட்டங்களில் 1, 2, 3 வருஷங்கள் இருந்தவர் ஒருவர். தானே அவற்றிலிருந்து வலிய இறங்கும் குணமுடையவர் அவர். அளவு கடந்த அடக்கமுடையவர் ஒருவர். அன்னையிடம் 13ஆம் மாதம் 8ஆம் கட்ட அதிர்ஷ்டத்தை நிரந்தரமாக பெற்றார். எந்த ஓர் உயர்ந்த குணம் நிறையும் பொழுதும் எந்த உச்சகட்டத்திலும் உன்னை அது தற்காலிகமாக அழைத்துச் செல்லும். நம்மகிட்ட உயர்ந்த குணத்தை நிறைவினாக்க அது உச்சகட்டத்துக்கு போகும். எவ்வளவு உயர்ந்த குணமானாலும் அதன் நிறைவு எவ்வளவானாலும் நிரந்தரமாக உயர்ந்த கட்டத்தில் நம்மை நிறுத்த முடியாது. அதுக்கு அன்னையால தான் முடியும். நிரந்தரமாக ஒரு கட்டத்தில் இருக்க அக்கட்டத்திற்குரிய எல்லா தகுதிகளையும் போதுமான அளவில் தேவை. அத்துடன் அதற்கு முந்தைய நிலைகளுக்குரிய குறைகள் அனைத்தும் விளக்கப்பட வேண்டும். இதுதான் திருப்பி குறைகளை திரும்பி செய்யணும். சாதாரணமாக துஷ்ட தேவதை வழிபாடு கூடாதுங்கிறத அடுத்து சொல்றாரு.
சாதாரணமாக பக்தர்கள் ஆசிரமம் வந்து திரும்பும் பொழுது நல்ல செய்தி வீட்டில் காத்திருக்கும். இதையே தியானம் முடிந்தவுடனும் பிரார்த்தனை முடிந்தவுடனும் பகவான் புத்தகங்களை படித்த இன்னும் தவறாமல் காணலாம். ஆசிரமத்திலிருந்து திரும்பவுடன் வீட்டில் கெட்ட செய்தி ஒரு முறை வந்தாலும் அது சரியில்லை. இஷ்ட தேவதைகளை வணங்குபவருக்கே அது வரும். அது நிறைய பேர் அவங்க குலதெய்வம்ங்கிறதுனால அன்னைட்ட வந்த பிறகும் குலதெய்வம்ங்கிறதுனால துஷ்ட தேவதைகளை அவங்களால விட முடியறதில்லை. அது கட்டாயம் விட்டாகணும். பிரபஞ்சத்தையே இயக்கிற பராசக்தியின் அவதாரமாகிய அன்னைட்ட வந்த பிறகு, யூனிவர்சல் கான்சியஸ் வந்த பிறகு, சிறு சிறு பிராணலோக சக்திகள்னு சொல்ற சிறு தெய்வங்களை விட்டு கட்டாயம் வந்தாகணும். அது இருந்தாக்கா அது அன்னைட்ட வந்த பலன் இல்லாமல் போயிடும். அதன் கெட்ட செய்தி வரும். அது வரும். ஒவ்வொரு முறையும் அதுபோல் நடந்தால் தங்கள் வாழ்வை துஷ்ட தேவதைக்கு கொடுத்துள்ளார்கள் என ஆகும். குறைகளை விரும்பி ஏற்பவருக்கும் பிறர் மீது வலிய கெட்ட எண்ணம் கொள்பவருக்கும் இதே போல் நடக்கும். குறைகள் விரும்பி ஏற்கக்கூடாது, கெட்ட எண்ணம் கூடவே கூடாது, இன்னொருத்தர் கெடணும் என்று நினைக்க கூடவே கூடாது. மேலே போக போக நல்லது பெரிய நல்லதாகும். மேலும் தொடர்ந்தால் அடுத்த நிலைக்குரிய நல்லதாகி அதற்கடுத்த கட்டத்தில் அதையும் விட பெரிய நல்லதாகும். கெட்டது மழுங்கி போகும். இது அன்னைட்ட வர்றது. சின்ன நல்லதுலேருந்து பெரிய நல்லதுக்கு போகலாம். கெட்டது நம்மகிட்ட இருந்ததுன்னா மழுங்கி நம்ம குறைகளே போக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் கெட்டது நல்லதாக மாறும். அதான் திருவுரு மாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன். அதனால இதுக்கெல்லாம் நம்ம இதா இருக்கணும். நம்மை அறியாமல் நாம் அன்னையிடமிருந்து பெறுவது அதிகம். அன்கான்சியஸா நாம் பெறுவது. எந்த அளவுக்கு இந்நிலை திறம் பெற்றுள்ளதோ, விழிப்போடு இருக்கிறதோ, நிலை பெற்றுள்ளதோ, அந்த நிலைக்கு நம்பிக்கைகள் எதுவோ அவை தாம் நாம் அன்னையிடமிருந்து பெறும் அளவை நிர்ணயிக்கின்றன. நம்ம எவ்வளவு பெறலாங்கிறது நிர்ணயிக்கின்றன. ஏதேனும் குறிப்பிட்ட பலன் தேவைப்பட்டால் அதற்குரிய குறிப்பிட்ட அம்சத்தின் தெளிவு வேண்டும். அது இருந்தால் தேவைப்பட்ட பலன் கிடைக்கும். சில உதாரணங்கள் தருகிறேன். பணத்தை நாடுபவர் மனத்தின் ஆழில் பெரும் உழைப்பை தர முன்வர வேண்டும். பணம் ஒன்று ஆசைப்பட்டு உழைப்பு இல்லாமல் சோம்பேறியா இருக்க உழைப்பு. எல்லாத்துக்கும் உழைப்பு முக்கியம். உழைப்பின் வாரா உறுதிகள் உழவும். நண்பர்களை நாடுபவர் அந்த நிலையில் இனிய பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். சிடுன்னு இருந்தா நண்பர்கள் யாரும் வரமாட்டாங்க. அவன் குடும்பஞ்சி அவன்கிட்ட யாரு பழகுவான்னு சொல்லுவாங்க. ப்ரமோஷன் வேண்டுபவர் ஆழ்மனத்தில் தம் திறமைகளை உயர்த்த ஆர்வம் பெற வேண்டும். ஒரு தொழில் இருக்கிற ப்ரமோஷன் பண்ணணும்னா அதுக்குரிய இதெல்லாம் பரீட்சைகள்லாம் இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர்ல இந்த ஐடியில் இருக்கிறவங்க எல்லாம் அதுக்குரிய புதிய புதிய கோர்ஸுகளை படிச்சுட்டே இருப்பாங்க. பிரபலம் வேண்டுமானால் முதலில் அதற்குரிய தகுதியை பெற முன் வர வேண்டும். பிரபலமானோன்னா அதுக்கு தெரியும். ஒன்றும் இல்லாம பிரபலம் வரணும்னு நினைக்க முடியாது. பிரபலம் உயர்ந்த நிலையில் வேண்டும் என்றால் உன் உள்மனம் அதை நாடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆசை இல்லாம இருக்கிறது. அன்னைட்ட வந்த பிறகு உள்மனம் நாடாம இருந்தாக்க அதனால பெரிய வளர்ச்சி உண்டாகும். அன்னை அங்கு செயல்படுவாங்க. கணவனின் அல்லது மனைவியின் நம்பிக்கையை தேடுபவர் தூய்மையான உள்ளத்தை தேட வேண்டும். நம்ம உள்ள தூய்மை வேணும். குழந்தைகள் உன் பேச்சை கேட்க வேண்டுமானால் ஆழ்மனத்தில் உனக்கு கட்டுப்பாடாத ஆவலை தவிர்க்க வேண்டும். நமக்குள்ள கட்டுப்படாத ஆவல் இருக்குன்னா அதை தவிர்க்கணும். வியாதி உடனே போக வேண்டுமானால் வியாதி போகாதும் என்ற நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நம்பிக்கையை அசைக்க. அன்னைகிட்ட வந்துட்டா நிச்சயமே வியாதி போகணுங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த மனசு சந்தேகம் இருக்கணும். சந்தேகமே வரக்கூடாதுன்னு அப்ப அண்ணன் எழுதுவாங்க. இட்ஸ் ஏ கேங்கர் என்று எழுதுவாங்க. நம்ம அண்ணன் எழுதுவாங்க. அதை அரிக்கிற பூச்சி. கேங்கருங்கிறது பூச்சி அரிக்கிற மாதிரி அரிச்சிடும். அதனால டவுட், ஸ்கெப்டிசிசம் இதெல்லாம் கூடாதுங்கிறத அன்னை இருக்கிறாங்க. பிரபஞ்ச சக்திகிட்ட வந்த பிறகு யூனிவர்சல் கான்சியஸ் பிறகு நமக்கு அதனுடைய சக்தியை பற்றி நமக்கு சந்தேகம் வரவே கூடாது. திருமண வாழ்வு மனம் நிறைய வேண்டுமானால் உன் மனதில் சொந்த அபிப்பிராயங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தியானம், புஷ்பாஞ்சலி, படிப்பு, அழைப்பு, தரிசனம், மந்திரம் ஆகியவை முறைகள் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வரும்பொழுதும் இவை குறைந்துவிடும்.
10ஆம் கட்டத்தை நெருங்கும் பொழுது வேண்டியவை 2. என்னென்ன? செயல், எண்ணம். முதல்ல தியானம் வேணும், பிரார்த்தனை வேணும், மந்திரம் வேணும், படிப்பு, அழைப்பு, அன்னையை அழைத்த அருளபுதத்தில் அழைப்பு பற்றி சொல்றாரு. தரிசன ஆள்கள் என்பது இதெல்லாம் மந்திரங்கிறது அன்னை மந்திரங்கள். ஆனந்தமயி, சைத்தன்யமயி, சத்தியமயி பரமே, அல்லது ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, அரவிந்த காயத்ரி போன்ற மந்திரங்கள். செயல், எண்ணம், உணர்வு ஆகியவை வெளிப்படையாகவும் உள்ளுறவும் தூய்மை நிறைந்ததாக இருந்தால் போதும். அதான் தூய்மை, பியூரிட்டி. சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் இந்த பியூரிட்டியை பற்றி நிறைய எழுதுறாரு பகவான் அவர்கள். அங்கே அதில் கலப்படமே இருக்கக்கூடாது, அதில் தப்பான எண்ணங்கள்ல வராது. செயல், அதில் தூய்மை, செயல் தூய்மை இருக்கணும், எண்ணத்துல தூய்மை இருக்கணும், உணர்வுல தூய்மை இருக்கு, தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. ஆகியவை வெளிப்படையாகவும் உள்ளுறவும் தூய்மையுடைய நிறைந்தவையாக இருக்கும். என்றால் போதும், அது இருந்தால் போதும். அப்படிப்பட்ட தூய்மை ஏற்பட்ட பின்னும் மேற்கண்ட உபாயங்களை பின்பற்றுதல் தான் எழுதி வெளியிட்ட புத்தகத்தின் பக்கத்தினை மனப்பாடம் செய்ததற்கு ஒப்பாகும். அதுக்கப்புறம் இது எழுத செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த தூய்மை வந்துட்டுன்னா எல்லாம் சரியா போயிடும். கெட்ட மனிதர்களில் சிலர் தொடர்ந்து கெட்டவர்களாகவும் மட்டமானவர்களாகவும் இருப்பார்கள். வாயளவில் நல்லதை பேசுவார்கள், மனதில் அதை நம்ப மாட்டார்கள். நல்லது நம்மிடம் இல்லை எனவும் அது வேண்டும் எனவும் என்ற உணர்வே இருக்காது. அவங்களுக்கு கெட்டவர்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இருப்பினும் அவர்களிடம் பிறப்பாலோ குடும்பத்தாலோ வேறு சந்தர்ப்பத்தாலோ ஒரு நல்லது இருக்கும். அன்னை அவர்களுக்கு அந்த நல்லதன் மூலம் ஒரு பெரிய நல்லதை செய்துண்டு. இயல்பா பல இது உள்ளவங்களுக்கு அவர்கிட்ட ஒரு நல்லது இருந்ததுன்னா அந்த நல்லதன் மூலமா அன்னை நல்லது செய்வாங்க. இது அருள் மனிதனை விரும்பி தொடர்வதாகும். இதுவே சட்டமாகாது, இது விதிவிலக்கு. அதனால விதி முறைகளில் பெற்று நல்லது தான் இருக்கணும், வேற கெட்டதெல்லாம் விளைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கும் ஒருவர் தம் ஒரே பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தபின் மேற்சொன்னது போல அருள் செயல்பட்டு அத்திருமணத்தை பூர்த்தி செய்தது. 3000 ரூபாயை மொத்தமாக பார்க்காத வேறொரு இடத்தில் 300,000 கொண்டு வந்து இதேபோல் தொடர்ந்து நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது தவறு. அதனால ஏதோ ஒரு சமயம் அருள் செயல்படும். நம்முடைய குறைகளை நிறைவு செய்து கொண்டால்தான் அருள் பூர்ணமாக செயல்படும். அன்னையின் சக்தி இந்த 10 கட்டங்களிலும் பல வகையாக செயல்படுகிறது. அதை அடுத்த பார்ப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கட்டுரை 100 பக்கங்கள் உள்ள ஒரு கட்டுரை, பெரிய கட்டுரை இது. இதோட எனக்கு தொடர்ந்து இதை பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த நூல்கள் உள்ளவங்க இந்த நூலை படிங்க. இதை இல்லாதவங்க www.karmyogi.netங்கிற வெப்சைட்டுக்கு போய் அதை டவுன்லோடு பண்ணி அதை காப்பி எடுத்துட்டோ இது மூலமாகவோ படித்து பயன்பெற முயற்சி செய்ய வேண்டும். தேங்க்யூ அங்கிள்.